கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்கள். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள் என்று. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபைக்கு இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு காலைதோறும் புதிய கிருபைகளை கொடுக்கிறார், புதிய வல்லமைகளை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நம் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறோமோ, தேவனை தேடுகிறோமோ, அவருடைய கிருபையினால் வல்லமையினால் நம்மை நிரப்புகிறார். நம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம் ஜீவனோடு வாழ்வது, நாம் அழிந்து போகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்த நன்மைகளால், புண்ணியங்களால், தான தர்மங்களால் அல்ல, கர்த்தர் நம்மேல் வைத்த இரக்கத்தினாலே நம் ஜீவனோடு வாழ்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை நமக்கு உண்டு. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார், நம்மை பாதுகாத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் நம்மை பாதுகாத்தார். பிரியமானவர்களே, எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதை நினைத்து பார்க்க வேண்டும். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தருக்கு நாம் துதிகளை ஏறெடுக்க வேண்டும். நாம் அழிந்து போகாமல் இருப்பது, ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபையே. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு நன்றியுள்ள ஜனங்களாக நாம் இருக்கிறோமா? நம்முடைய ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறதா? நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றிருக்கிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம், அவருடைய கிருபைகளை பெற்றிருக்கிறோம், அவருடைய இரக்கங்களை பெற்றிருக்கிறோம். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? அவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நம்மை ஜீவனோடு பாதுகாத்தாரே, நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்தாரே, நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்ததே, அதை எண்ணி பார்த்து முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு கர்த்தர் தந்த நன்மைகளுக்காக, ஈவுகளுக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. பிரியமானவர்களே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஒவ்வொரு நாளும் அவர் நம்மீது இறங்குவார், மிகுந்த கிருபையோடு நம்மீது இறங்குவார். ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து நடத்துவார். அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம் பெரியது. பிரியமானவர்களே, அதனால் நம் ஜீவனோடு வாழ்கிறோம். ஹல்லேலூயா. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் செய்கிறோமா? அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை சீர்திருத்தி கொள்வோம். ஹல்லேலூயா. அவைகள் காலைதோறும் புதியவைகள். பிரியமானவர்களே, காலைதோறும் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது புதிய கிருபைகளை, புதிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து புது நன்மைகளையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே காத்திருந்து புது பலனை, புது கிருபைகளை பெற்றுக்கொண்டு நாம் ஓடும்போது நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வு வராது. ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்காக ஓட முடியும். ஹல்லேலூயா. நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக வாழ்வோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நன்மை செய்கிறவர்களாய், நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் வாழ்வோம். தேவ சித்தத்தை செய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து தொடர்ந்து ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா.
நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமையுள்ளவரே மை துதிக்கிறோம். கடந்த வருடம் முழுவதும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே நன்றியப்பா. புதிய வருடத்துக்குள்ள எங்களை அழைத்து கொண்டு போக போற கிருபைக்காக நன்றிப்பா. அதற்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்களை சுத்திகரிங்க, எங்களுடைய பாவங்களை குறைகளை மன்னித்து உடைய பிள்ளைகளை எங்களை மாற்றுங்கப்பா. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்த தவறுகள் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உடைய கிருபையினால் நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா. உடைய இரக்கத்தினால் எங்களை நிரப்புங்க. உடைய காருண்யம் பெரியது. ஒவ்வொரு நாளும் காலையிலே உடைய சமூகத்திலே காத்திருந்து புதிய கிருபைகளையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தொடர்ந்து பாதுகாத்து கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. உடைய கிருபையினால் நிரப்புங்கப்பா. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே என்று நாங்கள் வேதத்தில் பார்த்தோம் அப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு வாழ்வதும் உடைய கிருபை, உடைய இரக்கம், உடைய காரியம். அதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த இரவு நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த வருடம் முழுவதும் பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டீங்க, பிள்ளைகளை நடத்தினீங்க, போஷிச்சிங்க. அதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கிற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. கையின் பிரயாசங்களே வர்த்திய பண்ணுங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்னது போல பிள்ளைகள் வாழ்க்கையிலே நன்மை கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு பரிபூரண பலனை கொடுங்கப்பா. பலவீனத்திலும் பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். சுகத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்கப்பா. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ திருமண தடைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் விலகி போகட்டும். கர்த்தரே கூட இருந்து காரியங்களை செய்து கொடுங்க, ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பீராகப்பா. அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கண்ணில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மரண பயங்களுக்கும் இருளின் அதிகாரங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் நாசம் மோசங்களுக்கும் தீமைகளுக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பொழுது ஜபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. முற்றிலுமாக தாழ்த்தி ஜபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை இல்லாமல் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.